வீட்டின் வாசலில் இருந்து கனிமொழியின் பெயரை குறிப்பிட்டு மங்கையர்க்கரசியின் கூர்மையான கரகரப்பான குரல் ஒலித்தது. கனிமொழி, ஹே கனிமொழி, எங்கே செத்து போனாய்? காதுகள் செவிடாகிவிட்டனவா? கேட்கவில்லையா? மங்கையின் கோபம் நிறைந்த வார்த்தைகளை கேட்ட 18 வயது மதிக்கத்தக்க கனிமொழி பதற்றத்துடன் தனது அறையில் இருந்து வெளியே ஓடி வந்தாள். வாசலை அடைந்ததும் அவள் தன் அண்ணியை பார்த்து வெகுளித்தனத்துடன் கேட்டாள், என்ன அண்ணி, என்ன ஆச்சு? நீங்க என்னை கூப்பிட்டீங்களா? பாவி பெண்ணே, உன்னால் ஒரு வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியாதா? மங்கை கிட்டத்தட்ட கத்திவிட்டாள். கோபத்தில் அவளது கண்கள் சிவந்து போயிருந்தன. கனிமொழி பயந்து போய், ஆனால் அண்ணி, நான் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டேன்? துணி துவைக்க சொன்னீங்க, நீங்க சொன்னது போலவே எல்லா துணிகளையும் மிஷின்ல போட்டுட்டேன் என்று சமாதானம் கூறினாள். இதை கேட்டதும் மங்கையின் கோபம் 7வது வானத்தை தொட்டது. என்னுடைய இவ்வளவு விலை உயர்ந்த புடவைகளை நீ மிஷினில் போடலாமா? கையால் துவைத்தால் உன் கைகள் தேய்ந்து போகுமா என்று சீறினாள். ஆனால் அண்ணி, இந்த புடவைகளை மிஷினில் துவைக்க கூடாது என்று எனக்கு எப்படி தெரியும் என்று கனிமொழி தன் தரப்பு நியாயத்தை சொன்னாள். இது இவ்வளவு முக்கியமான விஷயம் என்றால் நீங்க என்கிட்ட முன்பே சொல்லி இருக்க வேண்டாமா? மங்கைக்கு ஆத்திரம் கண்ணை மறைத்தது. அடுத்த கணம் என்ன நடக்கிறது என்று யோசிக்காமல் கனிமொழியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாள். அடங்கா பிடாரி, என்னுடன் வாய் பேசுகிறாயா? ஒரு பக்கம் என் புடவைகளை நாசமாக்கி விட்டாய், இன்னொரு பக்கம் எனக்கு பதிலுக்கு பதில் பேசுகிறாயா? ஆனால் அண்ணி, இதில் என் தவறு எங்கே இருக்கிறது? இனிமேல் நீங்களே உங்க துணிகளை துவச்சிக்கோங்க, என்கிட்ட சொல்லாதீங்க என்று துணிச்சலுடன் கனிமொழி கூறினாள். ஓஹோ, உனக்கு வாய் ரொம்பத்தான் நீளமாக ஆரம்பித்து விட்டது என்று கூறிய மங்கை கனிமொழியின் கையை பிடித்து முறுக்கினாள். ஐயோ அண்ணி, விடுங்கள், வலிக்குது என்று கனிமொழி வலியால் கதறினாள். அதே சமயம் கனிமொழியின் தந்தை ஜீவன் அங்கே வந்தார். மகளின் கையை விடுவித்தபடி, என்ன நடக்கிறது இங்கு மருமகளே என்று கேட்டார். மங்கை உடனே, சரியான வேலையை இவளால் செய்ய முடியாது மாமா, உங்கள் மகளால் ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய முடியவில்லை என்று சத்தமிட்டாள். என்ன ஆச்சு மருமகளே? தாயில்லாத பிள்ளை அவள், அப்பாவியானவள், நீயோ புத்திசாலி அல்லவா? ஜீவன் சாந்தமாக கூறினார். அப்பாவி எல்லாம் இல்லை, மிகவும் சூழ்ச்சிக்காரியாக இருக்கிறாள். யாருமே இவளிடம் வேலை சொல்லக்கூடாது என்பதற்காக வேண்டுமென்றே இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறாள். இவளுக்கு புரிய வையுங்கள் மாமா. அடுத்த முறை என்னிடம் சாமர்த்தியம் காட்ட நினைத்தால் நல்லது நடக்காது. அப்போது மங்கையின் கணவனும் கனிமொழியின் அண்ணனுமான ராஜன் அறையிலிருந்து வெளியே வந்தார். என்ன மங்கை, ஏன் மொத்த வீட்டையும் தலைகீழாக மாற்றுகிறாய் என்று கேட்டார். என்னுடைய இவ்வளவு விலை உயர்ந்த புடவைகளை உன் தங்கை வாஷிங் மிஷினில் போட்டு நாசமாக்கிவிட்டாள். அதோடு என்னையே நீ இப்படி கேட்கிறாயே, ஏன் மொத்த வீட்டையும் தலைகீழாக மாற்றுகிறாய் என்று அவள் கூச்சலிட்டாள். ஏன் உன்னுடைய துணிகளை நீயே துவைக்க முடியாதா? ஏன் அந்த பாவம் பிடித்தவளை தொந்தரவு செய்கிறாய்? அவளுக்கு பரீட்சை நெருங்குகிறது, நீ கொஞ்சம் வேலை செய்தால் தேய்ந்து போய் விடுவாயா என்று ராஜன் கேட்டான். ஓ, இப்போது நான் வேலை செய்ய வேண்டுமா? அப்படியானால் இவர்கள் எல்லாம் என்னை ஊறுகாய் போட போகிறார்களா? மங்கை இப்படி சொன்னதும் ராஜன் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போனான். அடுத்தடுத்து தன் மனைவியின் முகத்தில் படபடவென சில அடிகள் கொடுத்தான். மங்கை கோபத்தில் கத்தினாள். என் மீது கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? என்ன, உனக்கு ஆராத்தி எடுக்கவா? தினமும் வீட்டில் ஏதாவது ஒரு சண்டையை ஆரம்பித்து வைக்கிறாயே என்று ராஜன் பதிலுக்கு கத்தினான். மருமகளும் மகனும் சண்டையிடுவதை பார்த்த ஜீவன், இல்லை மகனே, இப்படி கை ஓங்குவது உனக்கு சரியாகாது. வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் வருவது சகஜம்தான், ஆனால் நீ சண்டை போடாதே என்றார். அப்போது கோபத்தில் கொந்தளித்த மங்கை, போதும், விட்டு விடுங்கள், நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று சத்தமிட்டாள். மங்கை தன் தந்தையிடம், இப்படி கண்ணியமில்லாமல் பேசாதே, உசார் என்று ராஜன் எச்சரித்தார். என்ன உசார்? நான் யாருக்கும் பயப்படவில்லை. இப்போதே என் அம்மா அப்பாவுக்கு போன் செய்து வர சொல்கிறேன் என்று கூறிவிட்டு மங்கை ஆத்திரத்தில் கால்களை தரையில் உதைத்தபடி தன் அறைக்குள் சென்று விட்டாள். பார்மகனே, மருமகளை தடுத்து நிறுத்து, இப்படி விஷயத்தை பெரிதாக்குவதில் எந்த பயனும் இல்லை என்று ஜீவன் கூறினார். இல்லையப்பா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னை தேற்றி சமாதானம் செய்ய சொல்கிறீர்கள், அதனால் தான் அவளுக்கு இன்று இவ்வளவு துணிச்சல் வந்து விட்டது.
மங்கை கோபத்துடன் தன் அம்மாவுக்கு போன் செய்து அழுதபடி சொன்னாள். அம்மா, நான் இங்கு இருக்க விரும்பவில்லை. சீக்கிரம் வந்து என்னை அழைத்து செல்லுங்கள். மாமியார் வீட்டில் எல்லோரும் என்னுடன் சண்டை போடுகிறார்கள். இன்றோ உங்க மருமகனும் என் மீது கை வைத்து விட்டார் என்று கூறி அவள் வாய்விட்டு கதறி அழுதாள். மகள் சொன்னதை கேட்டதும் அவள் தாய் சௌந்தரிக்கு ரத்தம் கொதித்தது. கோபத்துடன், என்ன, அவனுக்கு அவ்வளவு தைரியமா? நீ கொஞ்சமும் கவலைப்படாதே மகளே. ஒரு நிமிடம் கூட அந்த நகரத்தில் உன்னை இருக்க விடமாட்டேன். உன் பையை தயார் செய், நாங்கள் இப்போதே வருகிறோம் என்று சொன்னாள். என்ன ஆச்சு சௌந்தரி? யார் போன் செய்தது? உன் முகம் ஏன் இப்படி சிவந்து போய் இருக்கிறது என்று மங்கையின் தந்தை ஆனந்தன் கவலையுடன் தன் மனைவியை பார்த்தார். அவள் முகம் கோபத்தால் சிவந்து போயிருந்தது. சௌந்தரியின் குரல் நடுங்கியது. உங்க செல்ல மகள் போன் செய்தாள். இன்றைக்கு அவளது மாமியார் வீட்டில் கொடுமையின் உச்சத்தை அடைந்து விட்டார்கள். ஒரு சிறு விஷயத்துக்காக வீட்டில் சண்டையை மூட்டிவிட்டு ராஜன் யோசிக்காமல் என் பூ போன்ற குழந்தை மீது கை வைத்து விட்டான். என்ன? இந்த வார்த்தை ஆனந்தன் வாயிலிருந்து அதிர்ச்சியுடன் வெளியேறியது. என் மகள் மீது கை வைத்து விட்டானா அந்த பையன்? அவருடைய முகம் ஒரு நொடியில் வெளிரியது. பிறகு கோபத்தில் அவரது நெற்றியில் உள்ள நரம்பு துடித்தது. கோபமடைந்த சிங்கம் குகையிலிருந்து வெளியேறுவது போல அவர் எழுந்தார். உடனடியாக காரின் சாவியை எடுத்துக்கொண்டு தன் மகளை அந்த நகரத்தின் இருந்து அழைத்து வர புறப்பட்டார். சில நிமிடங்களில் அவரது கார் மகளின் மாமியார் வீட்டின் வாசலில் வந்து நின்றது. மங்கையை சத்தமாக அழைத்தார். ஆனந்தனின் கர்ஜனை போன்ற குரல் தெருவில் எதிரொலித்தது. அந்த குரலை கேட்ட மங்கை கலைந்த நிலையில் கண்ணீருடன் வெளியே வந்தாள். தன் தந்தையின் மார்பில் சாய்ந்து தேம்பி தேம்பி ஆள ஆரம்பித்தாள். இல்லை மகளே, இனி ஒரு துளி கண்ணீரையும் விடாதே என்று ஆனந்தன் அவள் முதுகை தடவி கொண்டே சொன்னார். இனி நீ கவலைப்பட தேவையில்லை. அதே சமயம் அவளது மாமனார் ஜீவனும் பதற்றத்துடன் வெளியே வந்தார். வணக்கம் சம்மந்தி ஐயா, பாருங்கள், தயவு செய்து உள்ளே வந்து அமைதியாக அமர்ந்து பேசலாம் என்று ஜீவன் கைகளை கூப்பி வேண்டினார். ஆனால் ஆனந்தனின் கோபம் உச்சத்தில் இருந்தது. நான் என் மகளை இந்த வீட்டில் திருமணம் செய்து கொடுத்தேன். அவளை வியாபாரம் செய்யவில்லை. இப்படி நீங்கள் கொடுமைப்படுத்த எங்கே உன் நல்ல மகன்? அவனை என் முன் அழை. எவ்வளவு பெரிய வீரன் என்று பார்ப்போம். குரல் கேட்டு ராஜன் வெளியே வந்தான். ஆனந்தன் நேரடியாக அவன் மீது பாய்ந்தார். உன் கை கால்கள் ரொம்ப தான் ஆட ஆரம்பித்து விட்டன. என்ன நினைத்தாய்? மங்கைக்கு பின்னால் யாரும் இல்லையா? கேட்டுக்கொள். அவனுடைய தாய் தந்தையர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். தங்கள் மகளின் அவமானத்தை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அப்பா, நீங்கள் ஒரு பக்க சண்டையை கேட்டுவிட்டு பேசுகிறீர்கள் என்று ராஜன் தன் தரப்பு விவாதத்தை சொல்ல முயன்றான். நீங்கள் பொறுமையாக மொத்த விஷயத்தையும் கேட்டால்தான் உண்மையில் யார் தவறு என்று உங்களுக்கு தெரியும். வாயை மூடு. உங்கள் கதைகளை நாங்கள் கேட்க விரும்பவில்லை என்று ஆனந்தன் கத்தினார். நட மகளே, உன் சாமான்களை எடுத்துக்கொண்டு என்னுடன் வா. இந்த வீட்டில் நீ ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டாய். இல்லை ஐயா, ஆத்திரத்தில் இப்படி முடிவை எடுக்காதீர்கள். குடும்பம் பாழாகிவிடும் என்று ஜீவன் கைகளை கூப்பியபடி கெஞ்சினார். ஆனால் அப்போது கோபத்திலும் விரக்தியிலும் ராஜன், இல்லை அப்பா, அழைத்து கொண்டு போகட்டும் இவளை. இப்படிப்பட்ட சண்டைக்கார மனைவி எனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டான். பார்த்தீர்களா சம்மந்தி ஐயா? உங்கள் காதால் கேட்டீர்களா? உங்கள் செல்ல மகன் என்ன சொன்னான் என்று ஆனந்தன் கிண்டலாக கேட்டார். இவ்வளவுதான் என் மகளுக்கு இந்த வீட்டில் உள்ள மரியாதை. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களை அமைதியாக இருக்க விடமாட்டேன். வரதட்சணை கொடுமை என்று காவல்துறையில் புகார் அளித்து நீங்கள் எல்லோரும் சிறையில் கம்பி எண்ணி வாழ்நாள் முழுவதும் வருத்தப்பட வைப்பேன். இவ்வளவு கூறிவிட்டு ஆனந்தன் தன் மகள் மங்கையின் கையை பிடித்து அங்கிருந்து அழைத்து சென்றார். மங்கையின் பிறந்த வீட்டில் இந்த செய்தி அவளது அண்ணன் ரமேஷ் மற்றும் அண்ணி பிரியாவுக்கு தெரிய வந்தது. அவர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஆனால் அம்மா அப்பா அங்கே செல்வதற்கு முன் குறைந்தபட்சம் ஒரு முறையாவது எங்களிடம் பேசியிருக்க வேண்டாமா என்று ரமேஷ் கவலையுடன் சொன்னார். மங்கையின் பிடிவாதமான கோபமான குணம் உங்களுக்கு தெரியாதா? இதை கேட்டதும் சௌந்தரி கொழுந்தெறிந்தாள். உன் சகோதரிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாதே. எனக்கு எல்லாம் தெரியும். என் மகள் 100% சரி.
எல்லா தவறும் அந்த பேராசைக்காரர்களுக்குத்தான். என் மகளிடம் எந்த தவறும் இல்லை. அதே சமயம் ஆனந்தன் மங்கையை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்தார். தன் தாயை பார்த்ததும் மங்கை மீண்டும் அவளை கட்டிப்பிடித்து அழுதாள். ஆனந்தன் அவள் தலையை தடவி, இல்லை மகளே, இனி நீ அழமாட்டாய். என் இளவரசியை கண்ணீர் விட வைத்த அவர்களின் முறைதான் இனிமேல் அழ வேண்டும் என்றார். அப்போது சௌந்தரி, ஐயோ கடவுளே, கொடூரர்கள் அடித்து என் பூ போன்ற குழந்தையை என்ன பாடுபடுத்தி விட்டார்கள் என்று புலம்பினாள். உடனே அவள் அண்ணி பிரியா, ஆனால் அப்பா, மங்கையை இங்கு அழைத்து வந்ததால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது என்றாள். இதை கேட்டதும் சௌந்தரி அழுகையுடன், இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது என்று எங்களுக்கு தெரியும். நீ அதிகமாக தலையிடாதே. என் மகள் பாவம், பசியுடன் களைப்புடன் வந்திருக்கிறாள். அவளுக்கு சாப்பிட ஏதாவது செய் என்றார். இதை கேட்ட பிரியா அமைதியாக அங்கிருந்து விலகிச் சென்றாள். அப்போது மங்கை, அம்மா, அண்ணி கொஞ்சம் அதிகமாகத்தான் பேசுகிறாள் என்றாள். நீ கவலைப்படாதே மகளே, உன் தாய் தந்தையர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். நீ குற்றமற்றவள் என்று எங்களுக்கு தெரியும். வேறு யாராவது பேசுவதை பற்றி என்ன கவலை என்று சௌந்தரி கூறினாள். பிறகு ரமேஷ், ஆனால் அப்பா, எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் 2 பக்க பேச்சையும் கேட்டிருக்க வேண்டும் என்றான். மகனே, உன் சகோதரி உனக்கு பாரமாக இருப்பதாக நீ நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் இப்படி பேசுகிறாய். அவள் உனக்கு பாரமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை. என்னால் என் மகளை மிகவும் சௌகரியமாக உட்கார வைத்து சாப்பிட வைக்க முடியும் என்று ஆனந்தன் கூறினார். இதை கேட்ட ரமேஷ் அங்கிருந்து எழுந்து சென்று விட்டான். பார்த்தீர்களா அப்பா, என் சொந்த அண்ணன் எப்படி முகம் சுளித்து சென்றான் என்று மங்கை கூறினாள். பிறகு சௌந்தரி, நீ இதையெல்லாம் விடு மகளே, ஒன்று மட்டும் எனக்கு தெரியும். நீ இல்லாமல் 4 நாட்களில் அவர்கள் நிலைமைக்கு வந்து விடுவார்கள். அங்கே உன் மாமனாருக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கிறது. வேலை எதுவும் செய்யாத நாத்தனார் தான் இருக்கிறாள். யார் அந்த வீட்டை வேலை செய்வார் என்றாள். அவர்களின் நிலைமையை நான் தான் சரி செய்வேன். முதலில் நான் தரகருடன் பேசுகிறேன். அவர் உதவியுடன் காவல்துறையில் ஒரு புகாரை அளித்து அவர்கள் அழுது கெஞ்சி கொண்டு உன் காலடியில் வந்து விழ வைப்பேன். நீ கவலைப்பட வேண்டாம் மகளே, நீ அறைக்கு போ, ஏசி போட்டு ஓய்வெடு என்றார் ஆனந்தன். தன் தாய் தந்தையின் வீட்டிற்கு வந்த மங்கை தனது அறையில் ஏர் கண்டிஷனரின் குளிர்ந்த காற்றில் படுத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனதில் கோபமும் அவமானமும் பற்றி எரிந்தது. மாலை மயங்கி கொண்டிருந்த வேளையில் கதவில் ஒரு மெல்லிய தட்டும் சத்தம் கேட்டது. அவளது அண்ணி பிரியா அமைதியான புன்னகையுடன் உள்ளே வந்தாள். மங்கை, பிரியா மிகவும் மென்மையாக கூறினாள், உண்மையில் இப்படி கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறி அப்பாவுடன் இங்கே வந்தது சரி என்று நீ நினைக்கிறாயா? மங்கை படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தாள். அவளது கண்களில் கசப்பு நிறைந்திருந்தது. நல்லது, வேறு என்ன செய்திருக்க வேண்டும் அண்ணி? அங்கே தங்கி தினமும் அடி வாங்கி அவர்களுக்கு அடிமையாக வேலை செய்திருக்க வேண்டுமா? நான் ஒன்றும் வேலைக்காரி இல்லை. இல்லை மங்கை, நான் அப்படி சொல்லவில்லை என்று பிரியா அவளுக்கு அருகில் அமர்ந்தவாறு விளக்கினாள். ஆனால் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விஷயங்களுக்காக இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை நாமே அழித்துக் கொள்ளக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்களா? மங்கையின் குரல் உயர்ந்தது. அண்ணி, உங்களுக்கு இது சின்ன விஷயமாக இருக்கலாம். அண்ணன் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார், உங்களை கண்ணுக்கு இமையாக பாதுகாக்கிறார். அதனால் தான் எனக்கு இந்த ஞானத்தை வழங்குகிறீர்கள். அவர் உங்கள் மீது கை வைத்த ஒரு நாள் நான் உங்களிடம் கேட்பேன், சுயமரியாதை பெரிதா அல்லது நல்ல குடும்ப வாழ்க்கை பெரிதா என்று. நான் நிறைய பொறுத்து கொண்டேன். தண்ணீர் தலைக்கு மேலே போன பிறகுதான் இந்த முடிவை எடுத்தேன். பிரியா ஒரு ஆழமான மூச்சை இழுத்தாள். ஆனால் மங்கை, இப்படி பிறந்த வீட்டில் உட்கார்ந்தால் எவ்வளவு நாளைக்கு சமாளிக்க முடியும்? என்றில்லாவிட்டாலும் நாளைக்கு நீ உன் கணவர் வீட்டுக்கு செல்லத்தான் வேண்டும். அதுதான் உனது உண்மையான வீடு. ஏன் நான் ஏன் அந்த நரகத்துக்கு மீண்டும் செல்ல வேண்டும்? மங்கை பிடிவாதமாக இருந்தாள். அவர்கள் மாற தயாராக இல்லை என்றால் நான் ஏன் அங்கே போய் எனது மிச்சமுள்ள வாழ்க்கையை வீணடிக்க வேண்டும்? நான் அவர்களிடம் விவாகரத்து கேட்பேன். ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவேன். இந்த உலகில் ஆண்களுக்கு பஞ்சமில்லை. என் அம்மா அப்பா நல்ல பணக்கார மற்றும்
நேர்மையான பையனை பார்த்து எனக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைப்பார்கள். பிரியா மங்கையின் கண்களை உற்று பார்த்து கொண்டாள். சரி, இப்போது நீ அவர்களை தவறாக கூறுகிறாய். அது இயற்கையானதுதான். ஆனால் நாளைக்கு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால், அந்த வீட்டிலும் உள்ளவர்களும் இது போல நடந்து கொண்டால், நீ மூன்றாவது திருமணம் செய்து கொள்வாயா? ஒவ்வொரு முறையும் வீட்டை விட்டு ஓடி வருவது எந்த பிரச்சனைக்கும் தீர்வு அல்ல மங்கை. இதை கேட்டதும் மங்கையின் முகம் சிவந்து போனது. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் அண்ணி. அதோடு எனக்கு மறுமணம் நடந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நான் அந்த வீட்டிற்கு திரும்ப போக மாட்டேன். வாழ்நாள் முழுவதும் நான் இங்கேயே உட்கார்ந்திருக்க நேரிட்டாலும் பரவாயில்லை. பிறகு பிரியா மேலும் சொன்னாள். ஆனால் மங்கை, விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவ்வளவு எளிதல்ல. சமூகம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும் என்று உனக்கு என்ன தெரியும்? மகளை இப்படி ஒரு நிலையில் பார்த்தால் பெற்றவர்களுக்கும் நிம்மதி இருக்காது. தன் அண்ணியின் இந்த வார்த்தைகள் மங்கையின் இதயத்தில் ஒரு அம்பு போல தைத்தது. அவள் கோபமாக எழுந்தாள். அப்படியானால் நான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டும் என்று நீங்கள் வெளிப்படையாகவே சொல்லலாமே. என்னை இங்கே அழைத்து வரும் முடிவை எடுத்தது என் அப்பா. அவர் எனக்கு எப்போதுமே சிறந்ததை தான் யோசிப்பார். அண்ணி, எனக்கு எல்லாம் புரிகிறது. நான் இந்த வீட்டில் இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லை. உங்கள் சுதந்திரம் தடைபடுவதை நீங்கள் விரும்பவில்லை என்று கூறிய மங்கை கால்களை உதைத்தவாறு அறையை விட்டு வெளியே சென்றாள். மறுபுறம் ஆனந்தன் கோபத்துடன் ஒரு போன் நம்பருக்கு டயல் செய்தார். சிறிது நேரத்தில் இந்த திருமணத்தை நடத்தி வைத்த அவரது சித்தப்பா மகன் ராமவிலாஸ் அவர்களது வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். அதே ராமவிலாஸ் அவரை பார்த்ததுமே ஆனந்தன் சீறினார். எந்த ஜென்மத்து பகையை நீ எங்களுடன் தீர்த்து கொண்டாய்? என் மகள் உனக்கு ஒன்றும் வேண்டாதவளா? நீ எங்களுடன் பேசி என் மகளை நேரடியாக கிணற்றில் தள்ளிவிட்டோம். நாங்கள் எவ்வளவு முட்டாள்கள்! எப்படிப்பட்ட இடத்தில் உறவு செய்து வைத்தேன் என்று ராமவிலாஸ் அமைதியாக கேட்டார். அது நல்ல மரியாதைக்குரிய வீடு. மாப்பிள்ளை வீட்டாரும் நேர்மையானவர்கள், புத்திசாலிகள். அதில் என்ன குறை இருக்கிறது? ஆனந்தன் அண்ணே. அப்படியா? ஆனந்தனுக்கு ஆத்திரம் ஏறியது. அவர்கள் என் மகளை அடிக்கிறார்கள், திட்டுகிறார்கள். இரவும் பகலும் அவளை குறை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் உனக்கு அந்த வீட்டில் எந்த குறையும் தெரியவில்லையா? அப்படியானால் எல்லா குறையும் எங்களிடம்தான் இருக்கிறதா? அண்ணன் ஆனந்தன். ராமவிலாஸ் அவரது தோளில் கை வைத்தார். ஒரு வீட்டில் 2 பாத்திரங்கள் இருந்தால் அவை தட்டி சத்தம் போடத்தான் செய்யும். கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன சண்டை வந்தால் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். கடுகு விஷயத்தை கடும் அளவுக்கு பெரிதாக்க கூடாது. அது சின்ன விஷயம் இல்லை ராமவிலாஸ். அந்த ஆண்மை இல்லாதவன் என் மகள் மீது கை வைத்திருக்கிறான். அவன் அவளை அன்பாக உட்கார வைத்து இனிமேல் இந்த தவறை செய்யாதே என்று அறிவுரை கூறியிருக்கலாம். ஆனால் அவன் நேரடியாக அடிதடியில் இறங்கிவிட்டான். ராமவிலாஸ் ஒரு நீண்ட மூச்சு விட்டு கேட்டார். சரி, அவன் கை வைத்தான். நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செய்ய வேண்டும்? நான் போய் என் மகளை மரியாதையுடன் அழைத்து வந்தேன். என் மகளை அந்த பிசாசுகளின் பொறுப்பில் எப்படி விட்டு வர முடியும் என்று ஆனந்த் மார்பை நிமிர்த்தி கொண்டு கூறினார். இங்கேதான் நீங்க செய்த மிக பெரிய தவறு இருக்கிறது ஆனந்தனே. இப்போது ராமவிலாசின் குரலின் அனுபவத்தின் ஆழம் தெரிந்தது. மகள் அழுது போன் செய்தாள் என்பதற்காக நீங்கள் எதையும் யோசிக்காமல், எதையும் அறியாமல் அவளை அழைத்து வர ஓடிவிட்டீர்கள். உங்கள் மகளை அவளது நாத்தனாரோ அல்லது மாமனாரோ அடிக்கவில்லை அல்லவா? அடித்தது அவளது கணவன். அவன் கோபத்தில் நிச்சயமாக ஏதோ ஒரு மிகப்பெரிய தவறு செய்திருப்பான். நீங்கள் 1 மணி நேரம் பொறுத்திருந்தால் கூட கணவன் மனைவியின் கோபம் தானாகவே தணிந்து போயிருக்கும். நீங்கள் அழைத்து செல்ல போனாலும் கூட குறைந்தது உட்கார்ந்து உண்மையில் என்ன நடந்தது என்று அமைதியான மனதுடன் கேட்டிருக்க வேண்டாமா? ஆனால் நீங்களோ காவல்துறையை மிரட்டி குடும்பத்தை நாசம் செய்வதாக சபதம் செய்து பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக மேலும் சிக்கலாக்கி விட்டீர்கள். ராமவிலாசின் இந்த கருத்தை கேட்டதும் ஆனந்தனின் முகத்தில் இருந்த உற்சாகம் நீங்கி அவர் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். பிறகு ராமவிலாஸ் சொன்னார். இப்போது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இதுவரை நடந்ததுதான். தவறு 2 பக்கமும் நடந்துள்ளது. இப்போது அமைதியுடனும் புரிதலுடனும் மங்கை மகளை மீண்டும் அவளது கணவர் வீட்டிற்கு அனுப்பி வையுங்கள்.
ஆனந்தன் அதிர்ச்சியுடன், என்ன, இவ்வளவு நடந்த பிறகும் என் மகளை மீண்டும் அதே நரகத்துக்கு அனுப்ப சொல்கிறாயா? அவர்கள் மீண்டும் அவளை அடித்தாள் என்று கேட்டார். பார் அண்ணன் ஆனந்தன், அமைதியான மனதுடன் செயல்படுங்கள். நான் சொல்வதுதான் சரி. நான் ஜீவன் அண்ணனிடமும் பேசி இருக்கிறேன். இனிமேல் அப்படி எதுவும் நடக்காது. சரி ராமவிலாஸ், நீ சொல்வதற்காக நான் மங்கையை திரும்ப அனுப்புகிறேன். ஆனால் மீண்டும் அப்படி ஏதாவது நடந்தால் நான் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன். ராமவிலாஸ் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறியதால் ஆனந்தன் தன் மகளை மீண்டும் கணவர் வீட்டிற்கு அனுப்ப தயாரானார். மறுநாள் ராமவிலாசுடன் அவளை அவளது கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். சித்தப்பா, நீங்கள் இங்கே எப்படி? ராமவிலாசை தன் வீட்டில் பார்த்ததும் ராஜன் கேட்டான். அதற்கு ராமவிலாஸ், மகனே, உன் அடைக்கல பொருளை உன்னிடம் ஒப்படைக்க வந்தேன் என்றார். அதே சமயம் மங்கை வீட்டிற்குள் வந்தாள். அவளை பார்த்த ராஜன், இல்லை சித்தப்பா, இவள் இந்த வீட்டில் இருக்க முடியாது. எங்கே இருந்து அழைத்து வந்தீர்களோ அங்கே மீண்டும் அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னான். அப்போது ஜீவன் வெளியே வந்து, என் மகனே, என்ன இப்படி பேசுகிறாய்? மருமகள் திரும்ப வந்து விட்டாள். நீ அமைதியாக உன் வாழ்க்கையை நடத்து என்றார். இல்லை அப்பா, மங்கையின் அப்பா நம்மிடம் என்ன சொன்னார் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? மகனே, கோபத்தில் மனிதன் என்னவெல்லாம் பேசுவதில்லை. இப்போது கடந்ததை மறந்துவிட்டு புதிதாக வாழ்க்கையை தொடங்குங்கள் என்று ஜீவன் கூறினார். அதற்கு ராஜன், சரி, ஆனால் இவளிடம் சொல்லிவிடுங்கள். இங்கு இருக்க வேண்டுமானால் வேலைகளை இவளே செய்ய வேண்டும். என் தங்கை இவளுக்கு உணவை தட்டில் வைத்து நீட்ட மாட்டாள் என்றார். ராமவிலாஸ், அட, இதுவும் ஒரு பேச்சா? இது அவளது சொந்த வீடு. ஏன் அவள் வேலை செய்ய மாட்டாள் என்று கேட்டார். ஜீவன், அட, நாத்தனாரும் மருமகளும் சேர்ந்து வேலை செய்து கொள்வார்கள். எந்த பிரச்சனையும் இருக்காது மகளே, நீ உள்ளே போ என்று கூறி எப்படியோ சமாளித்தார். தன் மகளை கூப்பிட்டு 2 கோப்பை தேநீர் போட சொன்னார். சரி, நான் இப்போது கிளம்புகிறேன். குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ராமவிலாஸ் அங்கிருந்து சென்றார். மறுபுறம் மகளை மாமியார் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு ஆனந்த் தனது கட்டிலில் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்போது அவரது மச்சான் போன் செய்து, அட மச்சான், எனக்கு இப்போதான் தெரிந்தது. மங்கை மகள் வீட்டிற்கு வந்திருக்காளாமே, எல்லாம் சரியா என்று கேட்டார். ஆமாம் தம்பி, வந்திருந்தாள் என்று ஆனந்தன் ஒரு பெருமூச்சுடன் கூறினார். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவளை அவளது கணவர் வீட்டிற்கு திரும்ப அனுப்பி வைத்தேன். போனின் மறுமுனையில் அவரது மச்சான் குரலில் கோபம் நிறைந்தது. என்ன மச்சான், என்ன காரியம் செய்தீர்கள்? இது உங்கள் மகள் மீது கை வைத்தவர்களை பிடித்து மீண்டும் அதே மிருகங்களிடம் அனுப்பி வைத்து விட்டீர்களா? நீங்கள் அவர்களை சிறையில் தள்ளி இருக்க வேண்டும். ஆமாம் தம்பி, உண்மையை சொல்ல போனால் நானும் அதையே தான் விரும்பினேன். ஆனந்தனின் குரலில் உதவியற்ற தன்மை இருந்தது. ஆனால் என் அண்ணன் ராமவிலாஸ் குடும்பம் வாழ வேண்டும் என்றால் சில சமயங்களில் வளைந்து கொடுக்க வேண்டும் என்று நிறைய புரிய வைத்தார். அதனால்தான் நான் சமரசம் செய்து கொள்ள தயாரானேன். ஆனால் மச்சான், மங்கை மகளும் தான் எப்போது வரை அடி வாங்கி கொண்டு அங்கே இருப்பாள்? இருபுறமும் குடும்பத்தை காப்பாற்ற முயற்சித்தால் தானே வாழ்க்கை அமையும். ஆமாம் தம்பி, நீ சொல்வது 100க்கு 100 உண்மை என்று ஆனந்தன் கூறினார். அவரது மச்சான் மேலும் சொன்னார், இப்போது அவர்கள் மரியாதையாகவும் சரியாகவும் இருந்தால் நல்லது. இல்லையென்றால் அடுத்த முறை அவர்களின் புத்தியை சரி செய்வோம். நீதிமன்றம், போலீஸ் என்று இழுத்து ஊர் பஞ்சாயத்தில் அவர்கள் மூக்கை தரையில் தேய்க்க வைக்கவில்லை என்றால் நான் என் அக்கா மகளுக்கு மாமாவே இல்லை. சரி மச்சான், நான் போனை வைக்கிறேன். எந்த தேவை என்றாலும் ஒரு குரல் கொடுங்கள் போதும். மங்கை தன் கணவர் வீட்டிற்கு திரும்ப வந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன. வீட்டில் ஒருவித அமைதி நிலவியது. காலை சுமார் 8 மணி இருக்கும். ஜீவன் கனிமொழியின் அறைக்கு வெளியே நின்று குரல் கொடுத்தார். அட மங்கை மகளே, கொஞ்சம் சீக்கிரம் எனக்காக காலை உணவை தயார் செய். நான் இன்று வயலுக்கு சீக்கிரம் போக வேண்டும். கனிமொழி மகள் பரீட்சை எழுத போயிருக்கிறாள். இல்லையென்றால் அவளை கேட்டு இருப்பேன். மாமனாரின் குரல் கேட்டு மங்கை தூக்கத்தில் இருந்து எழுந்தாள். ஆனால் அவள் முகத்தில் புத்துணர்ச்சிக்கு பதிலாக கோபம் இருந்தது. அவள் கால்களை உதைத்தவாறு அறையை விட்டு வெளியே வந்து வாசலில் நின்று கொண்டிருந்த ஜீவனிடம் சொன்னாள், ஆமாம், அதற்கென்ன? சமையலறைக்கு பூட்டு எதுவும் போடவில்லையே. நீங்களே போய் 2 ரொட்டிகளை சுட்டு சாப்பிட முடியாதா? நான் இங்கே யாருக்கும் வேலைக்காரி இல்லை.
யாருக்கு எப்போது மனது தோன்றுகிறதோ வந்து ஆர்டர் போடுவதற்கு. ஜீவன் திகைத்து போனார். அட மகளே, இதில் வேலைக்காரி என்ற பேச்சுக்கே இடமில்லை. 2 ரொட்டி தானே சுட சொன்னேன். 2 ரொட்டியோ 4 நான் சுடமாட்டேன் என்று மங்கை கத்தினாள். யாருக்கு சாப்பிட வேண்டுமோ அவர்களே போய் செய்து சாப்பிடட்டும். இந்த கூச்சலை கேட்டு ராஜன் வெளியே வந்தான். என்ன அப்பா, இன்று காலையிலேயே ஏதாவது சண்டை சச்சரவு வந்து ஆகிவிட்டதா? அட மகளே, ஒன்றுமில்லை. நான் சும்மா 2 ரொட்டிகள் சுட சொன்னேன் என்றார். பிறகு ராஜன் மங்கையை நோக்கி திரும்ப கேட்டான். பிறகு என்னவா? மங்கை கோபத்தில் கொதித்தாள். நான் யாருடைய அடிமையும் இல்லை. எல்லோரும் இடும் வேலைகளை செய்ய நான் ஆடுவதற்கோ பாடுவதற்கோ வரவில்லை. யாருக்கு சாப்பிட வேண்டுமோ அவர்களே சமைத்து சாப்பிடுங்கள். மங்கையின் வாயில் இருந்து அந்த அவமானகரமான வார்த்தைகளை கேட்டதும் ராஜனின் பொறுமை உடைந்தது. அவன் அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். வேண்டாம் மகனே, ஏன் அவளை அடிக்கிறாய்? ஜீவன் தன் மகனை தடுக்க முயன்றார். ஏன் சண்டை போட்டு உன் வீட்டை கெடுக்கிறாய்? ஆனால் மங்கை அதற்கு பதிலாக அவர் மீது பாய்ந்தாள். இந்த வீட்டை நீங்கள் இருவரும் சேர்ந்துதான் நாசமாக்கி விட்டீர்கள். இந்த வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு சண்டை சச்சரவுக்கும் காரணம் உன் அப்பாவும் நீயும் தான். தன் தந்தையை பற்றி மங்கை பேசிய இந்த அவமானகரமான வார்த்தைகளை கேட்டதும் ராஜன் கோபத்தில் அவளை மீண்டும் ஒரு அறை விட்டான். இப்போது மங்கை கோபத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் ராஜனின் கண்களை உற்று பார்த்து கூறினாள். யாரை, எந்த கைகளால் நீ என்னை அடித்தாயோ அதே கைகளால் நான் உன்னை சிறைச்சாலையில் மாவு அரைக்க வைக்கவில்லை என்றால் என் பெயரும் மங்கை இல்லை. இவ்வளவு கூறிவிட்டு மங்கை கோபத்துடன் தனது பையை எடுத்து பொதிந்தாள். அங்கு யாரையும் கவனிக்காமல் மீண்டும் தனது பிறந்த வீட்டை நோக்கி புறப்பட்டாள். மறுபுறம் அவளது பிறந்த வீட்டில் அவள் அண்ணி பிரியா எல்லோருக்கும் சுட சுட உருளைக்கிழங்கு சாதத்தை பரிமாறிக் கொண்டிருந்தாள். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் காலை உணவை உண்டு அவள் கைவண்ணத்தை பாராட்டி கொண்டிருந்தன. அப்போது திடீரென கதவு திறந்தது. களைந்த கோலத்துடன் மங்கை அருகே வந்து நிற்பதை கண்டு அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தன. என்ன மகளே, நீ நீ இந்த நேரத்தில் இங்கே எப்படி என்று ஆனந்தன் பதற்றத்துடன் கேட்டார். மங்கை அங்கேயே தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். இனி நான் அந்த கால கொட்டகையில் ஒருபோதும் காலடி எடுத்து வைக்க மாட்டேன். ஆனால் என்ன நடந்தது? மீண்டும் ஏதாவது சண்டை சச்சரவு ஆச்சோ? சண்டை சச்சரவு மட்டுமல்ல அப்பா, இன்று மீண்டும் அவன் என் மீது கை வைத்து விட்டான் என்று மங்கை தனது பொய்க்கதையை ஆரம்பித்தாள். நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு இரவு சோர்வுடன் தூங்குகிறேன். காலையில் கொஞ்ச நேரம் அதிகமாக தூங்கிவிட்டால் கூட அதுவும் அவர்களுக்கு பிரச்சனையாகிவிட்டது. காலையிலேயே எழுந்து காலை உணவு சமைக்க சொல்லி சத்தம் போட ஆரம்பித்தார்கள். நீங்களே சொல்லுங்கள், நான் அவர்கள் வீட்டு வேலைக்காரி தானா? இதை கேட்டு அவள் அண்ணி பிரியா மெதுவாக, அட மங்கை, இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக நீ இங்கு வந்து விட்டாயா? 2 ரொட்டிகள் தானே சுட சொன்னார்கள், சுட்டு கொடுத்திருக்கலாமே, அதோடு அந்த பிரச்சனை முடிந்திருக்குமே என்றாள். நீ சும்மா இரு மருமகளே என்று சௌந்தரி பிரியாவை அதட்டினாள். நீ உள்ளே சென்று உன் வேலையை பார். மகளே, நீ வந்து இங்கே சோபாவில் உட்காரு. அந்த ராமவிலாஸ் பேச்சை கேட்டு உன் அப்பா பெரிய தவறு செய்து விட்டார். உன்னை மீண்டும் அந்த நரகத்திற்கு அனுப்பியது. இதை கேட்டதும் மங்கை இன்னும் விக்கி விக்கி அழ ஆரம்பித்தாள். அம்மா, நான் தான் பைத்தியம் என்று நினைக்கிறேன். நான் ஏன் திரும்ப திரும்ப முகத்தை தூக்கி கொண்டு இங்கு வருகிறேன்? இங்கே யாருக்கும் என் கவலை இல்லை. இல்லை மகளே, நீ என்ன இப்படி பேசுகிறாய்? ஆனந்தன் அவள் கண்ணீரை துடைத்தார். உங்களுக்கு என்ன தெரியும் அப்பா? மங்கை விம்மினாள். நான் நாள் முழுவதும் அந்த குடும்பத்தில் எவ்வளவு வேலை செய்கிறேன். எப்படியாவது என் குடும்பம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்து, ஆனால் அவர்கள் என் குடும்பம் வாழவே விரும்பவில்லை. இல்லை மகளே, நீ எந்த வேலையும் தொட தேவையில்லை. நீ என் மகள். யாருடைய வீட்டிற்கும் வேலைக்காரி இல்லை. வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அடிமையாக இருக்க என்று சௌந்தரி அவளை கட்டியணைத்து கூறினார். போதும், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, மங்கை உறுதியுடன் சொன்னாள். அவர்கள் மீது வழக்கு போட்டுதான் நான் இங்கிருந்து நகர்வேன். இனி நான் யார் சொல்வதை கேட்டும் அங்கே போக போவதில்லை. ஒவ்வொரு முறையும் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? முதலில் அப்பா வந்து தன் மகளை மார்த்தட்டி கூட்டி செல்கிறார்.
பிறகு 2 நாட்களில் அவரே திரும்ப வந்து விட்டு செல்கிறார் என்று. இப்படி இருந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் என் மீதுதான் அதிகாரம் செய்வார்கள். இல்லை மகளே, நீ கவலைப்படாதே. இப்போது நீ என்ன விரும்புகிறாயோ அதுவே நடக்கும் என்று ஆனந்தன் மீண்டும் அதே பழைய வாக்குறுதியை அளித்தார். இதை கேட்ட மங்கை வெடித்தாள். அவள் தன் தந்தையின் கண்களை பார்த்து, போதும் அப்பா, நீங்கள் எப்போதும் இதைத்தான் சொல்கிறீர்கள். ஆனால் மீண்டும் என்னை அதே நகரத்திற்கு அனுப்பி விடுகிறீர்கள். இல்லை மகளே, நீ என்ன இப்படி பேசுகிறாய்? இந்த முறை நான் அவர்களை விடமாட்டேன் என்று ஆனந்தன் கோபமாக சொன்னார். சௌந்தரி உடனே, நான் சொல்கிறேன், அவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்குங்கள். அவர்கள் மீது கடுமையான பிரிவுகளை போட சொல்லுங்கள். அவர்கள் சிறையிலேயே அழுகி போகட்டும். அப்போதுதான் அவர்கள் புத்திக்கு சரியான பாடம் கிடைக்கும். அவர்களது கொடுமையால் என் குழந்தை பரிதாபமாக இழைத்து பாதியாய் ஆகிவிட்டாள் என்று தூண்டினார். பிறகு ஆனந்தன் மங்கையை பார்த்து, மகளே, நீ உன் மனதை திடப்படுத்தி கொண்டாய் அல்லவா? ஒருவேளை வழக்கு போட்டுவிட்டு நீ உன் முடிவிலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது என்று கேட்டார். இல்லையப்பா, நான் ஏன் பின்வாங்க போகிறேன்? நான் தான் அவர்களால் மிகவும் துன்பப்படுகிறேன். கூடிய விரைவில் எனக்கு அவர்களிடமிருந்து விடுதலை வேண்டும், அவ்வளவுதான். சரி மகளே, நான் இன்றே வழக்கறிஞர்களிடம் பேசிவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆனந்தன் அங்கிருந்து எழுந்து சென்றார். மங்கை அப்போது அம்மாவிடம், அம்மா, ரொம்ப பசிக்கிறது. அண்ணி இன்னும் ஏன் உணவு கொண்டு வரவில்லை என்றாள். பிரியா, மருமகளே, இன்னும் சமையல் ஆகவில்லையா? சமைக்கிறாயா அல்லது சமையலறையில் தூங்கிவிட்டாயா என்று சௌந்தரி குரல் கொடுத்தார். இப்போதே கொண்டு வருகிறேன் மாமி என்று பிரியா வேகமாக தட்டில் உணவை பரிமாறி கொண்டு வந்தாள். இதோ மகளே, உட்கார்ந்து நிம்மதியாக சாப்பிடு. சாப்பிட்டு விட்டு உள்ளே சென்று ஓய்வெடு. மற்றதையெல்லாம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இரவு எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு சோர்வுடன் பிரியா தனது அறைக்கு வந்து பார்த்தபோது அவளது கணவன் ரமேஷ் இன்னும் மடிக்கணினியில் அலுவலக வேலையில் ஈடுபட்டிருந்தான். பிரியா, கணவனிடம் வீட்டில் நடக்கும் விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்களே என்றாள். ஏன், என்ன ஆச்சு என்று ரமேஷ் கேட்டான். என்ன ஆச்சு? உங்கள் சகோதரி வீட்டில் வந்து உட்கார்ந்திருக்கிறாள். நீங்கள் அவளுக்கு ஒரு அறிவுரையும் சொல்வதில்லை என்றாள். அதற்கு ரமேஷ், நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? நான் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட வேண்டுமா என்று கேட்டான். இல்லைங்க, நான் அப்படி சொல்லவில்லை. நீங்கள் அனைவரும் ஒரே பக்கத்து கதையை மட்டுமே கேட்கிறீர்கள் என்றுதான் சொல்ல வருகிறேன். குறைந்தது அவர்கள் சொல்வதையாவது கேளுங்கள். ஒருபோதும் ஒரு கையால் மட்டும் ஓசை வராது. பார்க்கிறியா, போன முறை மங்கை வீட்டிற்கு வந்தபோது நாம் அவளுக்கு புத்திமதி சொல்ல திரும்ப அனுப்பி வைத்தோம் அல்லவா? இப்போது அவர்கள் மீண்டும் மீண்டும் அவளை அடித்தால் நாம் எப்போதும் வரை சகித்துக் கொள்வோம் என்று ரமேஷ் கேட்டான். பிரியா அவனுக்கு புரிய வைக்க முயன்றாள். நான் அவ்வளவுதான் சொல்கிறேன். அவளது கணவன் ராஜனை நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவன் மீண்டும் மங்கையின் மீது கை வைத்திருந்தால் அது ஏதோ ஒரு மிகப்பெரிய காரணமாகத்தான் இருக்கும். நானும் என் கணவர் வீட்டில் தானே இருக்கிறேன். நீங்கள் ஒருபோதும் என் மீது கை வைத்ததில்லையே. இந்த சண்டைகள் நடக்க ஏதோ ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கிறது. அட பிரியா, ஆனால் அவள் தன் சொந்த வீட்டில் வந்து உட்கார்ந்திருக்கிறாள். அவள் இங்கு இருப்பதில் மற்ற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் உனக்கு மட்டும் ஏன் அவ்வளவு கஷ்டம்? எனக்கு கஷ்டம் ஏனென்றால் நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் செய்து அவளை நிரந்தரமாக இங்கேயே உட்கார வைத்து விடுவீர்கள் என்று எனக்கு தெரியும். அட, அவள் தன் பிறந்த வீட்டில் இருந்து 2 வேளை உணவு சாப்பிட்டால் உனக்கு என்ன பிரச்சனை? 2 வேளை உணவு பிரச்சனை இல்லை. இப்போது அப்பா நான் வழக்கு போடுவேன் என்று சொல்கிறார். வழக்கில் உலகம் நம்மை வேடிக்கை பார்க்காதா? அப்படியானால் வழக்கு போடட்டும். ஒருவர் மகளை எப்படி அடிக்கிறார்கள் என்பதை அவர்களும் ஒருமுறை தெரிந்து கொள்ளட்டும். அவர்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். வழக்கில் உங்களுக்கும் கஷ்டம் வரும். மழை போல பணமும் செலவாகும். நான் இவ்வளவுதான் சொல்கிறேன். குறைந்தது ஒரு முறையாவது அவர்கள் சொல்வதை கேளுங்கள். உங்கள் மகளின் பேச்சை மட்டும் கேட்டு முடிவெடுப்பது சரியல்ல. அட, அவளுக்கு அவர்களே தேவையில்லை என்றால் நான் ஏன் அவர்களிடம் பேச போக வேண்டும்? அவளுக்கு விவாகரத்து வாங்கி வேறு இடத்தில் திருமணம் செய்து வைக்கலாம். அவளுக்கு என்ன வயது ஆகிவிட்டது?
சரி, இந்த வேலையை மட்டும்தான் செய்து கொண்டிருக்க போகிறீர்களா? அங்கே இருந்து இங்கே அழைத்து வந்து உட்கார வைத்து இங்கே இருந்து இன்னொரு வீட்டிற்கு அனுப்பி வைப்பது ஏன்? உங்கள் மகளின் வாழ்க்கையை நாசம் செய்கிறீர்கள். இப்போது எதுவும் கெட்டு போகவில்லை. யோசித்து முடிவெடுங்கள். அட, எனக்கு எல்லாம் தெரியும். அவள் இங்கு இருப்பதால் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது. உன் வேலை கூடிவிட்டது. அதனால்தான் நீ இதையெல்லாம் பேசுகிறாய். எது சரி எது தவறு என்று பார்க்க இங்கே நாங்கள் இருக்கிறோம். நீ உன் வேலையை பார். இவ்வளவு சொல்லிவிட்டு ரமேஷ் திரும்ப படுத்து விட்டான். அடுத்த நாள் காலையில் பிரியா துணி துவைக்கும் இயந்திரத்தை இயக்கினாள். எல்லோருக்கும் காலை உணவு தயாரிக்கும் வேலையில் ஈடுபட்டாள். சமையலறையை முடித்துவிட்டு வீட்டின் பின்புற வாசலில் துணிகளை உலர போட சென்றபோது அங்கே மங்கை ஒரு தோழியுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். தனது அண்ணி தன் பின்னால் நிற்பது அவளுக்கு தெரியாது. பேசிக்கொண்டே மங்கை, இல்லை, இனி நான் அந்த வீட்டிற்கு திரும்ப போகவே மாட்டேன். வாழ்நாள் முழுவதும் நான் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கவா முடியும்? இங்கே நிம்மதியாக என் இஷ்டப்படி காலையில் எழுகிறேன். கையில் உணவு கிடைக்கிறது. எதை கேட்டாலும் அது என் முன்னால் வந்து நிற்கிறது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்று கூறிவிட்டு சிரித்தாள். அவளது கபடமான சிரிப்பு பிரியாவின் காதுகளில் அம்பு போல தைத்தது. பிறகு மங்கை, அட, அண்ணியை பற்றி கவலைப்படாதே. அவளுக்கு நாள் முழுவதும் வீட்டு வேலை செய்யும் பழக்கம் இருக்கிறது. என் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் எதிராக அவள் வாய் திறக்க என்ன துணிச்சல் இருக்கிறது என்று பேசினாள். இதை கேட்டதும் பிரியாவின் முகம் கோபத்தில் சிவந்து போனது. அவள், ஓஹோ, அப்படியானால் இதுதான் விஷயமா? அங்கு வேலை செய்ய வேண்டியிருந்தது என்பதற்காகத்தான் நீ இங்கிருந்து வந்தாயா? இங்கே இருக்கும்போது உனக்கு முழுக்க முழுக்க சுகம்தான் என்று கேட்டாள். அதற்கு மங்கை, பாரணி, இது என் அப்பா அம்மாவின் வீடு. எனக்கு இந்த வீட்டில் முழு உரிமையுடன் இருக்க முடியும். நீ யார் எனக்கு சொல்லிக் கொடுக்க என்று கேட்டாள். ஓ, இப்போதுதான் எனக்கு புரிகிறது ஏன் உனக்கு இவ்வளவு பொறாமை என்று. நான் இங்கே நிம்மதியாக உட்கார்ந்திருக்கிறேன். நீ நாள் முழுவதும் வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. பொறாமை இருக்கத்தானே செய்யும். ஆனால் உனக்கு வேறு வழி இல்லை. வேலை செய்தே ஆக வேண்டும். மங்கை இவ்வளவு சொன்னதும், பிரியா, நல்லது, உன் நிஜ முகம் என் முன் வந்தது நல்லது. உனக்கு நான் நிறைய சேவை செய்து விட்டேன். உட்கார வைத்து நிறைய கொடுத்து விட்டேன். இப்போது நீயே உன் ரொட்டியை சுட்டு நீயேதான் சாப்பிட வேண்டும். நான் உன் வேலைக்காரி இல்லை. நாள் முழுவதும் உன் சேவைக்காக நான் இருக்க மாட்டேன் என்று சொன்னாள். அதற்கு மங்கை வெட்கமில்லாமல், சரி அண்ணி, நீ சமைக்கவில்லை என்றால் அம்மா சமைப்பார்கள் என்றாள். பிரியா, அட, கொஞ்சம் வெட்கப்படு. இந்த வயதில் அம்மாவை வேலை செய்ய வைப்பாயா? உன்னால் அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரியுமா? நீ உன் வீட்டை கெடுத்துவிட்டு இங்கே உட்கார்ந்திருக்கிறாய். பிறகு மங்கை, சரி அண்ணி, நான் என் வீட்டை கெடுத்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறேன் என்றால் குறைந்தபட்சம் நீயாவது உன் வீட்டை காப்பாற்று. போய் உன் வேலையை பார் என்றாள். நான் என் வீட்டை காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை போல 2 நாட்களுக்கு ஒரு முறை பையை தூக்கி கொண்டு பிறந்த வீட்டிற்கு ஓடி வரவில்லை. இவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அங்கே ரமேஷ் வந்து, அட, என்ன பிரியா, ஏன் இவ்வளவு சத்தமாக கத்துகிறாய்? ஏன் என் சகோதரியை துன்புறுத்துகிறாய் என்று கேட்டான். என்ன, நான் உங்கள் சகோதரியை துன்புறுத்துகிறேனா? அல்லது இவள் நம் எல்லோரையும் கஷ்டப்படுத்துகிறாளா என்று பிரியா கத்தினாள். மங்கை, இவளுக்கு நான் இங்கு இருப்பதுதான் பிரச்சனை என்றாள். ஓஹோ, அப்படியானால் ஏன் பிரச்சனை இருக்கக்கூடாது? நான் என்ன வேலைக்காரனா? நாள் முழுவதும் இந்த வீட்டு வேலையை செய்ய? உங்கள் சகோதரி இந்த வீட்டில் இருக்க போகிறாள் என்றால் என்னுடன் சேர்ந்து அவள் எல்லா வீட்டு வேலைகளையும் செய்வாள். இதை கேட்ட ரமேஷ் தன் மனைவி பிரியாவின் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். இதை கண்ட மங்கை, அண்ணா, ஒரு அடியில் உன் மனைவி திருந்த மாட்டாள். குறைந்தபட்சம் 2-3 அடிகளாவது அவள் மீது விழ வேண்டும் என்றாள். ரமேஷ் தன் மனைவி பிரியாவை நோக்கி, பிரியா, நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் அமைதியாக இரு. இல்லை என்றால் என் வீட்டை விட்டு வெளியே போ என்றான். தன் கணவனின் இந்த நடத்தையை பார்த்த பிரியா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். ஆனால் இப்போது அவளும் தான் இந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக வாழ முடியாது என்று முடிவு செய்தாள். அவள் தன் அறைக்குள் சென்று பொருட்களை பொதிய ஆரம்பித்தாள். தன் பையை எடுத்துக்கொண்டு அவள் வெளியேறும் போது அவள் போவதை பார்த்த ஆனந்தனும் சௌந்தரியும் திகைத்தன.
அட மருமகளே, எங்கே போகிறாய்? சின்ன சின்ன விஷயங்களுக்காக பையை தூக்கி கொண்டு பிறந்த வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று சௌந்தரி சொன்னார். அதற்கு பிரியா, ஓஹோ, இன்று உங்களுக்கு இது சின்ன விஷயமாக தெரிகிறதா? உங்கள் மகளுக்கு வரும்போது உங்கள் இந்த புத்தி எங்கே போகிறது என்று கேட்டாள். ஆனால் மகளே, என்ன நடந்தது என்று சொல் என்று ஆனந்தன் கேட்டார். பாருங்கள் அப்பா, நான் அதிகமாக பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன். இனி நான் இந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்க முடியாது. ஓஹோ, அப்படியானால் உனக்கு எங்கள் மகளால் பிரச்சனை என்று ஆனந்தன் கூறினார். அதற்கு பிரியா, எனக்கு உங்கள் மகளால் பிரச்சனை இல்லை. அவள்தான் தனக்கு தானே ஒரு பிரச்சனை. அப்பா அம்மா தங்கள் மகளுக்கு புத்திமதி சொல்லி, பரவாயில்லை மகளே, சின்ன சின்ன சண்டைகள் வீட்டில் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்லி அவளது வாழ்க்கையை சரி செய்ய பார்க்க வேண்டும். ஆனால் இங்கு நீங்களோ அவளது வீட்டை கெடுப்பதில் ஈடுபடுகிறீர்கள். அவளது வீடோடு சேர்ந்து என் வீடும் கெடுகிறது. நான் இதுவரை உங்கள் முன் சத்தமாக பேசியிருக்கிறேனா? ஆனால் இன்று எல்லை மீறி போய்விட்டது. பிரியாவின் பேச்சை கேட்ட ஆனந்தனின் பிள்ளை பாசம் அவரது விவேகத்தை விட மேலோங்கியது. அவர் கடுமையாக, சரி, எங்கள் மகளால் உனக்கு இவ்வளவு பிரச்சனை என்றால் நீயும் உன் வீட்டிற்கு போகலாம். நாங்கள் எங்கள் மகளை வாழ்நாள் முழுவதும் உட்கார வைத்து கொடுக்க முடியும் என்று சொன்னார். இதை கேட்ட பிரியாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் அமைதியாக தன் அறைக்குள் சென்றாள். தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு யாரிடமும் எதுவும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியேறினாள். பிரியா சென்ற பிறகு வீட்டில் ஒரு வெறுமையான அமைதி சூழ்ந்தது. சௌந்தரி பதற்றத்துடன், அட, நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? மகளின் குடும்பம் ஏற்கனவே பாழாகிவிட்டது. இப்போது உங்கள் மகனின் குடும்பத்தையும் பாழாக்கி விட்டீர்கள் என்று சொன்னார். பாழானால் பாழாகி போகட்டும் என்று ஆனந்தன் பிடிவாதமாக சொன்னார். ஆனால் என் மகளை யாரும் தொந்தரவு செய்வதையோ அவளை நோக்கி விரலை காட்டுவதையோ நான் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டேன். ஒரு வாரம் கடந்தது. பிரியா சென்ற பிறகு வீட்டின் எல்லா பொலிவும் போய்விட்டது. ஏற்கனவே ஆஸ்துமா பிரச்சனை இருந்த சௌந்தரி நாள் முழுவதும் வீட்டு வேலை மற்றும் மன அழுத்தத்தால் மேலும் நோயில் விழுந்தார். ஒரு நாள் அவர் தன் மகள் மங்கையிடம், மகளே, என்னால் எழ முடியவில்லை, கொஞ்சம் உணவு சமைத்து கொடு, துணிகளையும் துவைத்து விடு என்று கேட்டார். இப்போது வீட்டு வேலை செய்யும் போது மங்கையின் கண்களில் இருள் சூழ்ந்தது. அவள் ஒரு ராணி போல வாழ வந்த வீட்டில் இப்போது ஒரு வேலைக்காரியை போல வேலை செய்ய வேண்டியிருந்தது. பெரும் சிரமத்துடன் எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு அவள் சோபாவில் அமர்ந்த போது சௌந்தரி பலவீனமான குரலில், மகளே மங்கை, உன் அப்பாவிற்கு வாயு தொல்லை இருக்கிறது. அவருக்கு சிறிது லேசான கஞ்சி தயாரித்து கொடு என்றார். இதை கேட்டதும் மங்கை வெடித்தாள். அம்மா, நீங்கள் என் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டீர்கள். நீங்கள் கூடத்தான் இந்த வேலையை செய்யலாமே. நாள் முழுவதும் படுக்கையில் தானே கிடக்கிறீர்கள். ஆனால் மகளே, உன் அண்ணி போய் ஒரு வாரம் ஆகிவிட்டது. இதுவரை நான் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்தேன். இப்போது 2 நாட்கள் உனக்கு வேலை செய்ய வேண்டியிருந்தது என்பதற்காக நீ என்னையே பேசுகிறாயா? பேசாமல் நான் உங்கள் ஆரத்தியை கொண்டாடவா? நான் இந்த வீட்டு வேலைகளை செய்து சோர்வடைந்து விட்டேன் என்று மங்கை கூறினாள். அவள் தாய், சரி மகளே, கொஞ்ச நேரம் ஓய்வெடு, பிறகு சமைத்து கொடு என்றார். அதற்கு மங்கை கோபத்துடன் கத்தினாள். காலையிலிருந்தும் நீங்கள் ஓய்வெடுத்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். உங்களால் கூடவா ஒரு சின்ன கஞ்சி செய்ய முடியாது? மகளே, என் உடல்நிலை சரியாக இருந்தால் நானே செய்திருப்பேன். மிகவும் பலவீனமாக உணர்கிறேன் என்று சௌந்தரியின் கண்களில் கண்ணீர் வந்தது. அட, கஞ்சி தானே செய்ய சொன்னார்கள், ஒரு மலையை உடைக்க சொல்லவில்லையே. கொஞ்சம் நடந்து சென்றால் எதுவும் ஆகிவிடாது. அப்போது ஆனந்தன் வெளியே வந்து, அட மங்கை மகளே, எனக்காக ஒரு கிளாஸ் வெந்நீர் போட்டு கொடு, நான் மருந்து சாப்பிட வேண்டும். ஆமாம், இந்த என் வேட்டி சட்டையும் அயன் செய்துவிடு, நான் வெளியே செல்ல வேண்டும் என்று கூறி தன் துணிகளை மங்கையிடம் கொடுத்தார். வேலை செய்ய சொன்னதை கேட்டதும் மங்கை ஒரு எரிமலை போல வெடித்தாள். யாரை பார்த்தாலும் நாள் முழுவதும் மங்கை மங்கை என்று பெயரை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். 2 நிமிடம் கூட என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை. காலையிலிருந்து மொத்த வீட்டு வேலைகளையும் செய்து என் இடுப்பு உடைந்து விட்டது. அட மகளே, நீ என்ன இப்படி பேசுகிறாய்? ஆனந்தன் அதிர்ச்சி அடைந்தார்.
உன் அம்மாவின் உடல்நிலை சரியில்லை, அதனால் தான் உன்னிடம் வேலை செய்ய சொன்னேன். தன் தந்தையின் இந்த சிறிய பேச்சை கேட்டதும் மங்கை வெளிப்படையாகவே, இனி நான் இந்த வீட்டில் ஒரு துரும்பை கூட அசைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு தன் தந்தையின் துணிகளை தன் நோயுற்ற தாயின் மீது தூக்கி எறிந்தாள். பிடியுங்கள் இதை, என்னால் இந்த அயன் வேலையெல்லாம் செய்ய முடியாது என்று கூறிவிட்டு கால்களை உதைத்தவாறு தன் அறைக்குள் தூங்க சென்று விட்டாள். தன் மகளின் இந்த அருவருப்பான நடத்தையை பார்த்த ஆனந்தனும் சௌந்தரியும் திகைத்து கல் சிலை போல நின்றிருந்தார்கள். உன் மகளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று ஆனந்தன் நடுங்கும் குரலில் கேட்டார். என்ன இப்படி பேசுகிறீர்கள்? நாம் இதுவரை ஒருபோதும் அவளிடம் சத்தமாக பேசியதில்லை. இவ்வளவு அன்பு கொடுத்தோம். இப்போது மருமகள் போன பிறகு இவள் நம்மிடமே இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறாள். சௌந்தரி அழுதவாறு இவளால் தான் நம் மருமகளும் கோபித்து கொண்டு பிறந்த வீட்டிற்கு சென்று விட்டாள். ஒரு முறை அவளது பெற்றோருக்கு போன் செய்து பார்க்கலாமா? ஒருவேளை அவள் திரும்பி வந்து விடலாம் என்றார். ஆனந்தன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தார். என்ன செய்வது என்று புரியவில்லை. ஒரு பக்கம் இந்த குடும்ப சண்டை, மறுபக்கம் வழக்கறிஞர் நீதிமன்ற வழக்குகளுக்கு அவ்வளவு பணம் கேட்கிறார்கள். இப்போது என் சட்டை பையும் காலியாகிவிட்டது. எத்தனையோ பேரிடம் ஆலோசனை கேட்டு விட்டேன். எல்லோரும் உங்கள் மகளுக்கு புத்திமதி சொல்லி அவளது கணவர் வீட்டிற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்று தான் சொல்கிறார்கள். நம் சிரித்து விளையாடிய வீட்டிற்கு யாருடைய கண் பட்டதோ தெரியவில்லை என்று சௌந்தரி விம்மினார். மங்கை சண்டையிட்டு இங்கு வந்ததிலிருந்து நம் வீட்டின் நிம்மதியே போய்விட்டது. இப்போது எனக்கு தோன்றுகிறது, நாம் நம் மகளை இங்கு அழைத்து வந்தது மிகப்பெரிய தவறுதான். அவள் இந்த கத்தரி போல வாய் பேசுகிறாள் என்பதை பார்த்தால் எல்லா குற்றமும் அவள் மீதுதான் இருக்கும் என்று தோன்றுகிறது. நான் கிராம தலைவனிடம் சென்று பேசுகிறேன் என்று ஆனந்தன் கடைசி நம்பிக்கையுடன் சொன்னார். இவ்வளவு சொல்லிவிட்டு ஆனந்தன் தன் மகன் ரமேஷை அழைத்து கொண்டு கிராம தலைவரிடம் சென்றார். எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டு, தலைவரே, நான் நீதிமன்ற வழக்கில் கை வைக்க தொடங்கிவிட்டேன். ஆனால் இப்போது வழக்கறிஞர் வாயை திறந்து பணம் கேட்கிறார். அவ்வளவு பணம் நான் எங்கே இருந்து கொண்டு வருவேன் என்று கேட்டார். கிராம தலைவர் ஒரு ஆழ்ந்த மூச்சு விட்டு, அட அண்ணன் ஆனந்தன், இந்த வழக்கு வக்கீல் எல்லாவற்றையும் விட்டுவிடு. உன் மகளை மரியாதையுடன் அவளது கணவர் வீட்டிற்கு அனுப்பி வை என்றார். அட தலைவரே, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீர்கள்? அவர்கள் மீண்டும் அவளை அடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அப்படி இல்லை ஆனந்தன், கிராம தலைவர் நேரடியாக சொன்னார். இந்த மொத்த விஷயத்திலும் எனக்கு தெளிவாக உன் தவறுதான் தெரிகிறது. அட, எங்கள் தவறு எப்படி இருக்க முடியும்? தன் மகள் அடி வாங்குவதை பார்த்த எந்த தாய் தந்தையும் தாங்கிக் கொள்வார்கள். அப்போது ரமேஷ், தலைவரே, சின்ன சண்டை நடந்ததும் தான். ஆனால் அப்பா எதையும் பார்க்கவில்லை. உடனே மங்கையை கூட்டி வந்து வீட்டில் உட்கார வைத்து விட்டார். அப்பா யாருடைய பேச்சையாவது கேட்கிறாரா என்ன என்று கேட்டான். கிராம தலைவர் ரமேஷை கூர்ந்து பார்த்தார். சரி மகனே ரமேஷ், உன் அப்பா யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை என்றால் நீ என்ன செய்தாய்? நீயும் உன் மனைவியை அடித்து துரத்தி விட்டாய். அவளை தடுக்க கூட ஒரு முறை உனக்கு தைரியம் வரவில்லையா? இதை கேட்ட ரமேஷின் பார்வை வெட்கத்தில் குனிந்தது. பிறகு கிராம தலைவர் ஆனந்த் பக்கம் திரும்பி, இப்போது நீங்களே பாருங்கள் ஆனந்தன், அன்னபூரணி போல இருந்த உன் மருமகள் இரவும் பகலும் உனக்கு சேவை செய்தாள். அவளையும் கூடவா உன் இந்த செல்ல மகள் விடவில்லை? 4 நாட்களில் அவள் தன் சொந்த அண்ணன் அண்ணிக்குள்ளேயே பிரிவை ஏற்படுத்தி விட்டாள். அப்படியானால் அவளது மாமியார் வீட்டில் அவளால் என்ன நிலை ஏற்பட்டிருக்கும் என்று யோசி. அதோடு எனக்கு ஜீவனையும் அவனது மகனையும் நன்றாக தெரியும். அவர்கள் மிகவும் நல்லவர்கள், நேர்மையானவர்களும். ஆனால் தலைவரே, இப்போது நீங்கள் தான் எங்களுக்கு சரியான ஆலோசனை சொல்ல வேண்டும். நாங்கள் என்ன செய்வது என்று ஆனந்தன் கைகளை கூப்பி கேட்டார். என் ஆலோசனை இதுதான். முதலில் உன் இந்த தவறான மகளுக்கு மாமியார் வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரியவை. ஏனென்றால் எல்லா தவறும் அவளுடையதுதான். அவளுக்கு நல்ல புத்திமதி சொல்லி நீயே அவளை அவளது கணவர் வீட்டிற்கு அழைத்து செல். இதை கேட்ட ஆனந்தன், அட, ஆனால் நான் எப்படி அவர்கள் முகத்தை பார்ப்பேன் என்றார். அட அண்ணன் ஆனந்தன், இப்போது நீ முகத்தை பார்க்க வேண்டும். அவர்களிடம் கைகளை கூப்பி மன்னிப்பும் கேட்க வேண்டும். எப்படி இருந்தாலும் மகள் உன்னுடையது.
மகளின் குடும்பத்தை நிலைநாட்டுவதிலும் அழிப்பதிலும் தாய் தந்தையருக்குத்தான் மிக பெரிய பங்கு உண்டு. ஆமாம், இன்னொரு விஷயம், உன் மருமகளிடம் போய் மன்னிப்பு கேள். அவளை முழு மரியாதையுடன் உன் வீட்டிற்கு திரும்ப அழைத்து வா. கிராம தலைவனிடம் பேசிய பிறகு ஆனந்தனின் கால்கள் திறந்தன. அவர் வீட்டிற்கு திரும்பியதும், சௌந்தரி, என்ன ஆச்சு? கிராம தலைவர் என்ன சொன்னார் என்று கேட்டார். அதையெல்லாம் நான் பிறகு சொல்கிறேன். முதலில் நான் ஒரு முக்கியமான வேலையை செய்ய வேண்டும் என்று கூறிய ஆனந்தன் நேரடியாக மங்கையின் அறைக்குள் சென்றார். அவளை படுக்கையிலிருந்து இழுத்து எழுப்பி அவளது கன்னங்களில் 2 பள்ளமான அறைகள் கொடுத்தார். அப்போது சௌந்தரி அறைக்குள் வந்து, என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? உங்கள் சொந்த மகளையே அடித்து விட்டீர்களா என்று கேட்டார். ஆனந்தன் கர்ஜித்தார். நீதானே கேட்டாய் கிராம தலைவர் என்ன சொன்னார் என்று. 2 வீடுகள் பாழாவதற்கு முழுக்க முழுக்க உன் இந்த செல்ல மகள்தான் காரணம் என்று கிராம தலைவரும் சொன்னார். மங்கை, நான் சொல்வதை காது கொடுத்த கேள். நாளை காலை நான் உன்னை உன் கணவர் வீட்டில் விட்டுவிட்டு வருவேன். அதற்கு பிறகு நீ அங்கே சின்ன சத்தம் எழுப்பினாலும், யாரிடமாவது கண்ணியம் இல்லாமல் பேசினாலும் உன் நிலைமைக்கு நீயேதான் பொறுப்பு. இப்போது அந்த வீட்டின் ஒவ்வொரு வேலையையும் நீயே செய்வாய். அங்கிருந்து ஒரு புகார் கூட எனக்கு வரக்கூடாது. அவ்வாறு வந்தால் என்னை விட மோசமானவர் யாரும் இருக்க மாட்டார்கள். நாளை நீ சென்ற பிறகு நான் என் வீட்டு லட்சுமி, என் மருமகளை, உன் காரணமாக இவ்வளவு துயரங்களை சகித்தவளை மீண்டும் இந்த வீட்டிற்கு அழைத்து வருவேன். ஆமாம், சண்டை போட்டு இங்கு திரும்பி வரலாம் என்று கனவிலும் நினைக்காதே. இல்லையென்றால் இந்த வீட்டின் கதவுகள் உனக்காக என்றென்றும் பூட்டப்பட்டுவிடும் என்று கூறினார். இறுதியில் ஆனந்தன் எடுத்த முடிவு சரியானதா? உங்கள் கருத்தை கூறுங்கள். இத்துடன் கதை முடிந்தது. நன்றி.